நாராயணசாமி நாயுடு விருதை வந்து தஞ்சாவூரை சேர்ந்த வீரமணி அப்படின்ற ஒரு விவசாயிக்கு கொடுத்துருக்காங்க. சரி, நாராயணசாமி நாயுடு அப்படின்னு சொல்லும்போது நாயுடுன்றது வந்து ஒரு சமூகத்தின் பெயரை குறிக்குது. இதை இப்படி யோசிச்சு இதே தமிழ் சமூகத்தின் பேராக ஒரு தேவரோ, ஒரு வன்னியரோ, ஒரு கவுண்டரோ, ஒரு நாடாரோ ஒரு பேர் இருந்தா தமிழகத்தினுடைய புரட்சியாளர்கள், சோகால்டு சாதி ஒழிப்பாளர்கள், முற்போக்குவாளர்கள் என்ன குதிச்சுப்பாங்க. பெரியாரின் வழி வந்தவர்கள், அம்பேத்கரின் வழி வந்தவர்கள் எவ்வளவு பேர், ஐயா திருமாவளவன், சத்யராஜனே, எவிடன்ஸ் கைதரு, எவ்வளவு பேருங்க அப்படியே ரத்தம் குதிச்சு அம்பினா மாதிரி எப்படிங்க நீங்க இந்த நாங்கள் பெரியார் மண்ணில் நீங்க எப்படி ஜாதி பேர சொல்லலாம் அப்படின்னு சொல்லி குதிச்சிருப்பாங்க. இங்க நம்ம வந்து இந்த நாயுடு பேரு போட்டது வந்து நம்ம வரவேற்கிறோம். நீங்க எல்லா சமூகத்து பேரையும் போடுதான் நாங்க சொல்றோம். அதாவது உங்க தமிழ் சமூகத்தோட பேரை மறைக்கிறதையும் புற சமுதாய மக்களுடைய பேரை நீ போற்றும் போதே நம்ம வந்து கேள்வி கேட்க இருக்கு. உதாரணத்துக்கு நம்ம தேவர் இவங்க என்ன செய்யறாங்க, முத்துராமலிங்க தேவர் தெருன்னு இருக்கு, அதை முத்துராமலிங்க தெரு அப்படின்னு மாத்துறாங்க. சென்னையில தமிழக தேர்வுல முத்துராமலிங்க தேவர் அதாவது கைரேகை சட்டத்துக்கு பாடுபட்டவர் யார் அப்படின்ற கேள்விக்கு முத்துராமலிங்க யார் அப்படின்னு போடுறாங்க. தேவன்ற பேர் போடக்கூடாதான். கல்லர் பள்ளிகளை பேர் அழிக்கிறாங்க, கல்லர் ஜாதி பேர் அழிக்கிறாங்க. தேவர் கல்லூரி பேர் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கு அழிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. அம்மா கனிமொழி அவர்கள் வந்து சமீபத்தில் தேவர் ஜெயந்தி வருது, அவங்க கோரிப்பாளையத்துல இருக்க தேவர் சொல்லிக்கு மரியாதை செலுத்திட்டு அவங்க என்ன சொல்றாங்க, முத்துராமலிங்கனார் அவர்களுடைய குரு பூஜை அவர் நன்றிகள் தியாகத்தை போற்றும் முத்துராமலிங்கனார் தேவன் போட, ஏன்னா தேவர் ஜாதி பெறான். இப்ப எல்லாம் அம்மா எங்க போனாங்க, சரி அதை விட்டுருங்க. முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு உதவித்தொகை, அதை பத்தி நீ தமிழ்நாட்டு புரட்சியாளர் என்னைக்காச்சும் கேள்வி கேட்டுருக்காங்களா? சரி அதை விட்டுருங்க. இப்ப சமீபத்துல அவினாசியில நாயுடு பாலம் திறந்தாங்க, உங்க எல்லாத்துக்கும் ஜிடி நாயுடு பாலம் திறந்தாங்க. நம்ம கூட வந்து அதை வரவேற்கிறது செஞ்சோம். அதுக்கு விவாதமான சொல்ல சோகால்டு முற்போக்குவாது சாதி ஒழிப்பு போராளிகள் பெரியாரின் வழி வந்து என்ன சொன்னாங்க, ஐயா வீரமையா வந்து இல்ல அது ஒன்றும் ஜாதி பேர் இல்ல, அவர் அப்படிதான் அடலப்படுத்தணும் அப்படின்னாங்க. ஐயா சுபவீரமணி அப்படி சொன்னாரு, சத்யராசனே அப்படி சொன்னாரு, அண்ணன் திருமாவளவன் வந்து அரசு முடிவெடுத்தா அது வந்து நல்லபடி பார்த்தா அப்படின்னு அப்படி பட்டி அடிச்சாரு. இப்ப நாயுடு சொல்லும் போது அப்படி கம்மி உட்காந்துக்கிறாங்க. இது என்ன அது இதுன்னு போங்கான ஆட்டமா இருக்கு. தமிழ் சாதியோட பேர சொன்னா அப்படியே உனக்கு வரத்தான் பொங்கிட்டு வருது, அதே பிற சமூக மக்களோட ஜாதி பேர சொன்னா அப்படி ஒழிஞ்சுக்கிறேன். ஏன் இந்த ஆக்டிங் வேலையே பண்ற அப்படின்னு இந்த ஜாதி ஒழிப்பு முகமுடி அக்கா மதிய அக்கெல்லாம் எங்க போனீங்க?